வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, செந்தில் ரொம்ப நல்லவர், ஆனால் கவுண்டமணி அப்படி கிடையாது, ஷூட்டிங்கில் மோசமான பேச்சு. அனுஜா ரெட்டி பேட்டி. நடிகை அனுஜா ரெட்டி சினிமா வாழ்க்கையில் தன்னோடு நடித்த நடிகர் மற்றும் நடிகர் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவோம். நடிகர் செந்தில் குறித்தும் கவுண்டமணி குறித்தும் பேசிங்க. அவங்க கவுண்டமணி அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்பவே திமிராக இருப்பாங்களாம். அடுத்தவர்களை பற்றி மோசமாக பேசுவாராம். பயங்கரமாக குற்றச்சாட்டுகளை வைத்து அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒரு சில நடிகைகள் சின்ன சின்ன கதாபாத்திரத்தை நடித்திருந்தாலும் ரசிகர்கள் மனதில் பதிந்து போய்விடுவாங்க. அந்த வகையில் நடிகை அனுஜா ரெட்டியும் ஒருவங்க தான். ஆரம்பத்தில் குத்து பாடல்களுக்கு டான்ஸ் ஆடியிருந்த நிலையில் நடிகர் செந்தில் கவுண்டமணி போன்ற நடிகருடன் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் இவங்க பேட்டி ஒன்றில் கவுண்டமணி செந்தில் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. இது இணையதளத்தில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது. அனுஜா பேசும்போது சினிமாவில் அறிமுகமான புதியதில் முதலில் கவர்ச்சியான பாடல்களில் தான் டான்ஸ் ஆடியிருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு சின்ன சின்ன இடைவெளி விட்டு குணச்சித்திர கதாபாத்திரம் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவர்ச்சியான பாடல்களில் டான்ஸ் ஆடுவது குறித்தும் எங்கள் வீட்டில் எதுவுமே கூறலை. காரணம், அவர்களுக்கு சினிமா பற்றி பெரிய அளவில் எதுவும் தெரியாது. அதனாலே அவர்கள் என்னுடைய நடிப்பை கண்டுகொள்ளவே இல்லை. அதே போல் நான் எத்தனையோ படங்களில் நடித்திருந்தாலும் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னுடைய அப்பா அம்மா வந்தே கிடையாது. அப்போதும் என்னுடைய அக்கா தான் வருவாங்களாம். நான் கவுண்டமணி செந்தில் போன்ற நடிகரோடு நடித்திருக்கிறேன். அதில் கவுண்டமணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோருமே கிண்டல் செய்வது போல் என்னை ஆரம்பத்தில் அதிகமாக கிண்டல் செய்வாராம். அவர் பொதுவாக எந்த நபர் பக்கத்திலையும் இல்லையாம். அவரைத்தான் அதிகமாக இன்னொருடம் பேசுவாராம். ஆனால் செந்தில் அப்படி கிடையவே கிடையாதாம். செந்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்காங்கள பற்றி பேசும்போது அவரிடம் பாசமாக பேசுவாராம், அவ்வளோதான். ஆனால் கவுண்டமணிக்கு கொஞ்சம் அகம்பாவம் அதிகமாக ஒரு காலகட்டத்தில் என்னிடம் அதிகாரம் பேசுவது போல நானும் அவரிடம் திரும்பி பேச ஆரம்பித்து விட்டேன். ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லாத நடிகர் பற்றி கவுண்டமணி பேச எனக்கு கோபம் வந்து விட்டது. அதற்கு அவரிடம் நேரடியாக அப்போ நீங்கள் மட்டும் எப்படி கேட்டுவிட்டேன். காரணம் என்னவென்றால் அவர் எல்லா நடிகரை பற்றி மட்டமாக தான் பேசுவாரா. தனக்கு மட்டம்தான் எல்லாமே தெரியும். அவர் பேசுவது எனக்கு பிடிக்கல. அதனால் தான் நான் அவருக்கு முகத்தில் நேராக அவரை திட்டிட்டேன். அதற்கு பிறகு அவரோடு நடிப்பது எனக்கு நின்றுவிட்டது. ஆனாலும் அவர் நடிக்கும் படங்களில் டான்ஸ் ஆடியிருக்கேன். அப்போ கூட அவரிடம் நான் பேசவே கிடையாது. அதற்கு சில வருடங்கள் கழித்து தான் வாசி இயக்கிய உடன்பிறப்பை படத்தில் அவரோடு நான் நடித்தேன். வாசு சார் படம் என்பதால் அவரால் என்னை வேண்டுமென்றால் சொல்ல முடியவில்லை என்றும் நினைக்கிறேன். அனுஜா பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் கவுண்டமணி அவர்களுக்கு உடல்நலம் சரியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.